உங்க வீட்டு குட்டி குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு பெஸ்ட்டான எஜுகேஷனல் டாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டாய் ஸ்கில் டெவலப்பிங் டாயை வந்து கிஃப்டாக கொடுக்க நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். எஸ், இந்த வீடியோவில் சூப்பர் யூஸ்ஃபுல்லான டாய்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கான பிரெயின் பூஸ்ட் ஆகும் அண்ட் அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் டாயாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ டாய்ஸ் தான் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு டாய் வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூர்ணாஸ் மரபொம்மை கடையோட எஜுகேஷனல் டாய்ஸ்ங்க. நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கேஜிங் எஜுகேஷனல் டாய்ஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்ஸோட ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்ணுற மாதிரி எல்லா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி டாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்களோட டாய்ஸ் வந்து ஆர்டர் பண்ண எங்களோட வெப்சைட் www.marabommaikadai.in அதில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அல்லது 8072182788 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஷிப்பிங் வந்து நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து கொரியர் புக் பண்ணி 1 or 2 டேஸில் வந்து நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணிடுவோம். உங்களுக்கு டெலிவரி வந்து தமிழ்நாடுனா ஒரு 2 or 3 டேஸில் டெலிவர் ஆகிடும். அதர் ஸ்டேட்னா டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஸ்டேட்டை பொறுத்து வந்து நமக்கு வந்து ஷிப்பிங் டைம் இருக்குங்க. மேக்ஸிமம் ஷிப்பிங் சார்ஜ் வந்து 60 per kg வந்து நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்குறது வந்து மேக்னெட்டிக் ஸ்பெல்லிங் கேம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் கார்டு இந்த மாதிரி வந்துடும். ஒவ்வொரு ஃப்ளாஷ் கார்ட்லேயும் ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும். அனிமல்ஸ், பேர்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதே மாதிரி நமக்கு வந்து மந்த்ஸு, டேஸு எல்லாமே வந்து இதில் கவர் ஆகிடுங்க. எல்லாத்துலேயும் வந்து ஸ்பெல்லிங் இருக்குது, சீசன்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து கவர் ஆகிடும். இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க கற்றுக்கிட்டு இதை வந்து நம்ம ஸ்பெல்லிங் வந்து இதில் ஃபார்ம் பண்ண வைக்கலாம். இது கம்ப்ளீட்டாக மேக்னெட்டிக்ங்க. உங்களுக்கு 4 sets ஆஃப் லெட்டர்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இப்போ நட்ஸ் அப்படின்னா NUTS, இந்த மாதிரி மேக்னெட்டிக்கில் வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 5 letters 6 letters வேர்ட்ஸ் வரைக்குமே வந்து இதில் வந்து ஃபார்ம் பண்ணி கற்றுக்கலாம். மொத்தமாக இதில் வந்து 300+ வேர்ட்ஸ் வந்து இதை வந்து கற்றுப்பாங்க. ஸோ வந்து ரெகுலராக அவங்க வந்து இதை கற்றுக்கும் போது நிறைய வொக்காபுலரி வந்து அவங்க வந்து டெவலப் ஆகும். இது வந்து அபாக்கஸ் வித் ஸ்டாண்ட். உங்களுக்கு இது வந்து ஸ்டாண்டோடவே வந்து இந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வரும், உங்களுக்கு லெட்டர்ஸ் வித் மேட்சிங் வேர்ட்ஸ் வந்துடும். இப்போ வந்து வீணா வைனல் இந்த மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் வர வந்துடும். அண்ட் அதே மாதிரி கவுண்டிங் வந்து நம்பர்ஸ் இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் பேசிக் கவுண்டிங்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கிளாக்கும் இருக்குங்க. நீங்கள் வந்து இதில் கிளாக்கும் சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ மல்டிபர்பஸ் போர்டு மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு கிட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், கவுண்டிங்ஸ், கிளாக்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இருக்கிறது வந்து மேத்தமெட்டிக்கல் கிட். இது வந்து பேசிக் கால்குலேஷனுக்கானது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கால்குலேஷன் வந்து அடிஷன்னா இப்போ 8+4 அப்படின்னா என்ன ஆன்சர், அந்த மாதிரி 8 12 இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பேசிக் கால்குலேஷன்ஸ் கிளாக் கற்றுக் கொடுத்துக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 999 வரைக்கும் நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாங்க. இது வந்து இதுக்கு பேர் ஆப்ரேஷன் பாக்ஸ். இதில் உங்களுக்கு வந்து கவுண்டிங்க்கு ஸ்டிக்ஸ் வந்துடும், நம்பர்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து தனியாக எடுத்துகிட்டு இப்போ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ 5 + 1 = என்ன, அந்த மாதிரி வந்து நம்ம = என்ன ஆன்சர் அதை வந்து நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். என்ன ஆன்சரோ அதை நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து greater than, less than, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே கற்றுக்கலாங்க. அதேமாதிரி கிளாக் கற்றுக் கொடுத்துக்கலாம். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஸ்லேட் வந்துடுங்க. நீங்கள் கால்குலேஷனாகவும் போட்டும் வந்து எரேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பேக் சைடு வந்து டேபிள்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேபிள்ஸும் கற்றுக் கொடுத்துக்கலாம். அப்போ 999 வரைக்கும் கால்குலேஷனும் வந்து இதில் வந்து கற்றுக்கலாங்க. 3+ கிட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு எக்ஸ்பிரஷன் கேம்னு சொல்லுவோம். இது பண்ணி இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம குரூப் ப்ளே பண்ண வைக்கலாங்க. 4 பேர் வந்து விளையாடலாம். ஏன்னா 4 கலர்ஸ் இருக்குது. 4 கலர்ஸ் ஆஃப் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ வந்து இப்போ 4 பேர் ஒரே டைமில் வந்து ஒவ்வொரு கார்டு எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அவங்க டக்குன்னு வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ யார் ஃபஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க ஃபஸ்ட், அந்த மாதிரி வந்து நம்ம ப்ளே பண்ண வைக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 4 கலருக்கு 4 பிளேயர் நம்ம வந்து ப்ளே பண்ண வச்சு அவங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண வைக்கலாம். யார் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்க, அந்த டைமில் அதை அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கிற ப்ராசஸை நம்ம வந்து கற்றுக்க வைக்கலாங்க. அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து 100 பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபபெட் நான் ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிக்ஸை வச்சு வந்து நம்ம ஒவ்வொரு பேட்டர்ன் இப்போ A ஃபார்ம் பண்ணலாம், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேட்டர்ன்ஸும் வந்து இதில் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி அதாவது இதில் 100 பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணி வைக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனிமல் பாடி மேட்சிங் மாதிரி வருவாங்க. இது வந்து ஏர்லி எஜுகேஷன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அலிகேட்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஏவை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட பாடி வந்து ஃபார்ம் ஆகும். இதில் நீங்கள் ஸ்பெல்லிங்கும் கற்றுக் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆல்ஃபபெட் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு அனிமல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு அனிமல் கொடுத்துருப்போம். அதோட பாடி பார்ட் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னா அந்த அனிமலோட இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த லெட்டர் வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. கனெக்டிங் பண்ணுறோன்னு சொல்லுவாங்கல்ல. இது ஜேனா ஜே வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டார் ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ ஆல்ஃபபெட்ஸ் வந்து எப்பயுமே வந்து மறக்காதுங்க இந்த மாதிரி படிக்கும்போது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மேஸ் கேம்ஸ். இது வந்து கம்ப்ளீட் ஒரு ப்ராப்ளம் சால்விங் பேஸ்ட் கேமுங்க.
இது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து கிட்ஸ்க்கு வந்து டெவலப் பண்ணும். எப்படின்னா இப்போ வந்து நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் வந்து இதில் இடையில இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து இந்த ஹென்னை வந்து அதோட இன்னொரு ஹென் கிட்ட நம்ம மேட்ச் பண்ணணும்னா நம்ம எவ்வளோ ஆப்ஸ்டிகல்ஸ் கிளியர் பண்ணணும். இப்போ இந்த வழியாக நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு ஆப்ஸ்டிக்கல் இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போகணும். ஸோ இதுலேருந்து என்ன லைஃப் ஸ்கில் கற்றுப்பாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் என்ன ஆப்ஸ்டிக்கல் வந்தாலும் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுங்கிற கான்செப்ட் வந்து சின்ன வயசுலேயே அவங்க வந்து மனசில் வந்து உள்ளே இருக்கும்போது அவங்க வந்து கிவ் அப் பண்ணாமல் எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணுவாங்க. அதுவே நமக்கு ஃப்ரூட்ஸ் இருக்குது அண்ட் நம்பர்ஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே கேமுங்க. இது நம்ம மால்லாம் போய் நம்ம விளையாட வைப்போம் கிட்ஸை. ஸோ இதில் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக லைனாக நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம என்கேஜாக வச்சுக்கணும், கொஞ்சம் காம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து நம்ம மூவ் பண்ணி நம்ம கரெக்டாக எல்லா காயினையும் வந்து நம்ம வந்து இதை விழ வைக்கிறதுக்கான இந்த கேம். அதே மாதிரி இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள் பேஸ்கெட் பால்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த மாதிரி பாலை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது உங்களுக்கு பிரேக் ஆகாது. இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண வைக்கணும். ஸோ இது கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகுங்க. மீன்வைல் நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இப்போ ஒரு ஆஃபீஸ் டைமில் நம்ம வச்சோம்னா நம்ம ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் கேமாகவும் இது வந்து. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து ஓப்பன் எண்டட் டாய்ங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா டாக்டர் செட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிட்டன் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இருக்கும். ஸ்டெத்தஸ்கோப், உங்களுக்கு இன்ஜெக்ஷன், டேப்லெட்ஸ், இது வந்து உங்களுக்கு டென்டல் கிட்டு அண்ட் டெம்பரேச்சர் கிட் எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கவர் ஆகும். ஸோ வந்து கிட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்க வந்து ரிட்டன் அண்ட் ப்ளே பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்து இது அதே மாதிரி நம்மகிட்ட கிச்சன் செட் இது வந்து ஓப்பன் எண்டட் டாய். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரிட்டன் அண்ட் ப்ளே பண்ணும்போது அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து மண்டேலா கிட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவும் நம்ம பண்ணி தரோம். இந்த மாதிரி ஒரு கலர் கிட்டோட வந்துடும். நம்ம வந்து கலர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து அவங்க பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதில் கீ செயினாகவும் நம்ம பண்ணித்தரோம். ஸோ இது ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு அந்த மாதிரினா உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பேலன்சிங் கேம்ஸோட வெரைட்டிஸுங்க. நம்மக்கிட்ட அவுல் பேலன்ஸ் இருக்குது, அனிமல் பேலன்ஸ் அண்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து அவுல் பேலன்ஸ் இந்த மாதிரி பேலன்சிங் கேம் நம்ம ப்ளே பண்ண வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். அண்டு அந்த க்ரியேட்டிவ் ஸ்கில் எந்த டாய் மேலே எது வைக்கலாம்னு வந்து அவங்க அனலைஸ் பண்ணி வைக்கும்போது அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு நம்பர்ஸும் கவர் ஆகிடும். ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் கிட்ஸ் கற்றுக் கொடுத்துக்கலாம். அண்ட் அனிமல் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் வச்சுட்டு அது மேலே நம்ம ஒவ்வொரு அனிமலாக வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லேசிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஹோல் இருக்குங்க. அந்த ஹோலில் வந்து நீங்கள் லேஸ் பண்ண வச்சுக்கலாம் கிட்ஸை. இந்த மாதிரி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு அதை வந்து விழுகாமல் எடுக்க வைக்கும்போது கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து ரிமூவ் பண்ண வைக்கலாம். ஸோ கான்சன்ட்ரேட் வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் வந்து இது நல்லா டெவலப் ஆகும். அண்ட் இதுவும் பிளாக்ஸும் அதே மாதிரி தான். பிளாக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக அடுக்கிட்டு ரிமூவ் பண்ண வைக்கலாம். அண்ட் நம்ம வந்து மேலே பேலன்ஸும் பண்ண வைக்கலாம். ஸோ ரொம்ப பேஷன்ஸாக ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக வந்து விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேலன்சிங் டைம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பேஷன்ஸ் நல்லா டெவலப் ஆகும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டிபர்பஸ் போர்ட். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஆல்ஃபபெட்லேருந்து ஸ்பெல்லிங் ஃபார்மேஷன் வரைக்கும் வந்து நம்ம ஒரே இதை டாயில் வந்து நம்ம பண்ணலாம். அண்ட் கேல்குலேஷனும் பேசிக் கேல்குலேஷன் ஃபுல்லாமே கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் ஃபிஷ்ஷிங் இருக்கும். அண்ட் ஆல்ஃபபெட்னா இப்போ ஏன்னா அதுக்கான பேட்டர்னோட இருக்கும். ஸோ கலர் மேட்சிங் பண்ணி அந்த பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் A to Z. அதே மாதிரி நம்பர்ஸ்க்கும் அதே மாதிரி கலர் மேட்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் கேல்குலேஷன்ஸ் ஆல்சோ நம்பர்ஸ் இருக்குது, அதே மாதிரி நமக்கு சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் கேல்குலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். கார்டை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ கைட் அப்படின்னா கைட்டு நம்ம வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கிஃப்ட் மெட்டீரியலுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்சமான ஒரு டாய் வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாண்டசரி உடன் போர்ட்ஸ். இது ஃபுல்லாமே இது வந்து ஹேண்ட் கிரிப் போர்ட்ஸ். எப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் கிரிப் வச்சு வந்து லெட்டர்ஸோ அந்த மாதிரி எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு வந்து தமிழ் போர்ட். இந்த மாதிரி வந்து ஃபிங்கர் கிரிப் எடுத்து அவங்க ஒரு லெட்டராக ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த லெட்டரை வந்து நல்லா ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க, நல்லா மெமரைஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்ன அதுக்கான கனெக்டிங் வச்சுப்பாங்கன்னா அம்மானா அதோட கனெக்டிங் இமேஜோட கனெக்ட் பண்ணி அவங்க வந்து இதில் வந்து கற்றுப்பாங்க. இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிலையும் எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக இருக்கும். அவங்க ஒவ்வொரு பார்ட்ஸாக ரெகக்னைஸ் பண்ணி வந்து இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டியாக பண்ண வைக்கும்போது கிட்ஸுக்கு வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேட்சிங் அந்த ஸ்பேஸை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். நீங்கள் இது வந்து 1 to 2 இயர்லேயே வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கிட்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி ஃப்ரூட் போர்ட்னா அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட் அட்ராக்டிங்கான போர்டாக இருக்கிறனால உங்களுக்கு அவங்க வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். இது உங்களுக்கு வந்து வைல்ட் அனிமல்ஸு. ஸோ வைல்ட் அனிமல்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறக்கே வந்து அட்ராக்டிவாக வந்து கிட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மெமரி கேமாக வந்து கொடுத்து கூட நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ்.
அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் அனிமல்ஸ், என்னென்ன ஃபார்ம் அனிமல்ஸும் நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துக்கலாம். அண்ட் அனிமல் வேர்ல்டு, இப்போ அனிமல் வேர்ல்டுனா மொத்த எல்லா அனிமல்ஸும் நம்ம கவர் ஆகும். இதையும் நம்ம வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண வைக்கலாம். இதில் நம்மக்கிட்ட இன்னும் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து மல்டிபிள் டைப் ஷேப்ஸ் அந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம நிறைய கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்ம நாபோர்ட்ஸும் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி வந்து கிட்ஸ்க்கு வந்து எனக்கு நாபோர்டை வேணும், 1 to 2 இயர் கிட்ட எனக்கு நாபோர்டை வேணும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நாபோர்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரிப்பில் வந்து எடுத்துகிற மாதிரி இதில் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி எல்லா போர்டுக்குமே நம்ம வந்து நம்ம நாபோ வச்சு தரோம். ஸோ ஈஸி, உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சைஸஸ் ஆல்சோ வந்து நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் சைஸஸ் வந்து செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி பிக்கர் சைஸஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பிக்கர் சைஸ். இது வந்து நம்ம ஒரு ஸ்கூலுக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைசேஷன் கேட்டாலும் வந்து நம்ம இதில் வந்து நம்ம எவ்வளோ போர்ட்ஸ் வேணாலும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உடன் ட்ரேசிங் போர்ட்ஸ்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸிங் போர்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெட்டரில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கிட்ஸ்க்கு ஒரே ஒரு வாட்டி நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ண வந்து அவங்க கற்று பழகிப்பாங்க. ஸோ தட் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வருங்க. நம்மளது வந்து ஒவ்வொரு போர்டும் நல்லா டெப்த்து ஜாஸ்தியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஹேண்ட் கிரிப், பென்சில் வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகிப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து பென்சில் வச்சு எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து கேபிட்டல், ஸ்மால், கர்சிவ், அதே மாதிரி அடுத்தது இங்கே பாருங்கள் நம்பர்ஸ், தமிழில் வந்து அ, இ, காங்காச்சா, அதே மாதிரி ஹிந்தியில் வந்து நமக்கு ஃபுல் செட்டாக அ, இ, கக்கா, ககனா, பப்பா, பம்மா இந்த மாதிரி ஃபுல் செட்டும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பேசிக் போர்ட்ஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி போர்ட்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணுறக்காக கிட்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். அதேமாதிரி நம்மக்கிட்ட டபுள் ஹேண்டட் ப்ராக்டிஸிங் போர்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது வந்து பிரெயின் மெமரி வந்து டெவலப் ஆகும், நமக்கு யூஸ் ஆகுங்க. அதே மாதிரி நம்ம வந்து இதில் டபுள் சைடட் போர்டும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பேரண்ட் வந்து காங்காச்சாவும் ஐயும் ஒரே போர்டாக வேணும்னாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரைஸ் மட்டும் வேரி ஆகும். நம்ம இதில் நீங்கள் சிங்கிள் சைடு எடுத்திங்கன்னா நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 199 வருங்க. டபுள் சைடுனா அதுக்கேற்ற மாதிரி ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம எந்த போர்டுக்கு பின்னாடி எந்த போர்டு வேணால் வந்து நம்ம வந்து மாற்றி வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். அண்ட் அதே மாதிரி எவ்வளோ கவுண்ட் கேட்டாலும் நம்ம வந்து இது வந்து நம்ம ஹோல்சேலாகவும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹேமருங்க. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹேண்ட் கிரிப் அண்ட் ஹேண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கான ஒரு கேம். அண்ட் கலர் ரெகக்னிஷன், நீங்கள் வந்து பேசிக் கலர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி கலர்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெமரி கேம் எப்படின்னா இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக அவங்க பண்ணும்போது எல்லோ, ரெட், ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மெமரி டெவலப் ஆகும். இது உங்களுக்கு நீங்கள் ஒன் சைட் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த சைடு ரொட்டேட் பண்ணி வச்சு வந்து நீங்கள் வந்து இதை ப்ளே பண்ண வைக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே பால் எப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்சிங், ஃபஸ்ட்டு வந்து கலர் மேட்சிங், பேசிக் கலர் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு அந்தந்த கலரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் பண்ண வைக்கலாம். ஸோ அது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாலை வந்து ப்ளே பண்ணி இந்த மாதிரி பாலை வந்து நம்ம வெளியே வர வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளேவும் நம்ம வந்து பண்ண வச்சுக்கலாம். ஸோ இது பண்ணும்போது அவங்க ஹைட் அண்ட் சீக் மாதிரி பால் வந்து வெளியில் வரது ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. ஸ்கில்ஸும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களும் வந்து ப்ளே பண்ண மாதிரி இருக்குது. நம்ம கிட்ஸ் வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறமே வந்து நம்ம கொடுத்து இந்த மாதிரி ப்ளே பண்ண வச்சு நம்ம வந்து கிட்ஸை வந்து நம்ம என்கேஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து 0 to 2 இயர்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜைலோஃபோன், உங்களுக்கு வந்து இதில் சவுண்ட் மேக்கிங்காக உங்களுக்கு வந்து நல்லா பிரைட் கலர்ஸ் இருக்கும்போது கிட்ஸ்க்கு அந்த கலர் ரெகக்னிஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் வந்து நம்ம இனிஷியல் சவுண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளசண்ட்டான சவுண்ட் வந்து அவங்க கொடுக்கும்போது அவங்க சவுண்ட் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து அவங்க கற்றுப்பாங்க. அண்ட் அடுத்தது கிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டீத்திங், அந்த டீத்திங்கோட அந்த கம் இரிட்டேஷன், அந்த கம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நீம் டீத்தர்ஸ் வந்து பியூர் நீம் டீத்தர்ஸ் நார்மலாகவே நம்மளுக்கு நீம் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீம் டீத்தர்ஸ் வந்து நம்ம கிட்ஸ்க்கு வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெச்சபிள் உங்களுக்கு வந்து கேட்டர்பில்லர், இதுவும் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும், கலர் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம 3 month பேபிலேருந்தே வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கட்டாயெலாம் வராது. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹேண்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அண்டு கான்சன்ட்ரேஷனும் டெவலப் ஆகும். இது ஒரே டாய் வந்து அவங்க ரொம்ப நேரம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் அதேமாதிரி நம்மக்கிட்ட வந்து சவுண்ட் மேக்கிங்கில் பார்த்திங்கன்னா விசில், மவுத் ஆர்கன் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு வோக்கல் வந்து நல்லா ஓப்பனாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் இது வந்து கெலடாஸ்கோப், நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஸோ அதை பார்க்கும்போது உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து டெவலப் ஆகும். இந்தமாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ள நிறைய பேட்டர்ன்ஸ் அவங்க வந்து அதை பார்க்கும்போது வந்து காமாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கான்சன்ட்ரேஷனும் டெவலப் ஆகும், அண்ட் க்ரியேட்டிவிட்டி வந்து இது வந்து டெவலப் ஆகுங்க. அண்ட் இதெல்லாம் நமக்கு அடுத்து வந்து புல்லலாங் டாய்ஸ். புல்லலாங்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டாய்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரம்ஸை பீட் பண்ணிகிட்டே இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கம்பெனியனாக வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க இழுத்துட்டே போவாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து காக் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரெயின்ஸை வந்து அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வருங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்ச் த பால் கான்சன்ட்ரேஷன் கேமு. இந்த மாதிரி வந்து கிட்ஸை வந்து இந்த மாதிரி இந்த பாலை வந்து நம்ம அழகாக வந்து இதில் வந்து பேக்கெட் பண்ண வைக்கணும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகும். இது உங்களுக்கு ஒரு 4 to 5 இயர் கிட்க்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். நல்லா வந்து கான்சன்ட்ரேட்டாக வந்து விளையாடுவாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பிளேயிங்கில். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டாய்ஸ் கொடுக்கும்போது ஸ்க்ரீன் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கம்மியாகும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் ரிலீவர் டாய்ங்க. இது பாருங்கள், உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர் ரெகக்னிஷன் பேசிக் கலர் சொல்லி கொடுத்துடலாம். அண்ட் மீன்வைல் இந்த மாதிரி கார் வந்து இந்த மாதிரி செக் பண்ணும்போது நமக்கே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கிட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவராக வந்து இந்த மாதிரி டாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்மக்கிட்ட ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி பேங்க்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கீ செயின், சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கீ செயின் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணாலும், அல்லது நேம் ஏதாவது வேணும், இல்லை நேம் மட்டும் வேணும், கிட்டோட நேம் அந்த மாதிரினாலும் நம்ம வந்து உடனே இந்த மாதிரி வந்து கட்டிங்ஸ் நம்ம பண்ணி இந்த மாதிரி என்ன ஷேப்னால் நம்ம பண்ணித்தரோம். அதேமாதிரி நம்மக்கிட்ட எக்ஸோ கேம் இருக்குது. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் கேமாக இருக்கும். அண்ட் மீன்வேல் எல்லோரும் நான் 2-3 பேர் சேர்ந்து விளையாடுறப்போ உங்களுக்கு வந்து அந்த குரூப் ஆக்டிவிட்டியும் க்ரியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து வால் ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இதில் நீங்கள் வந்து உங்கள் லோகோ போட்டுக்கலாம், நேம்ஸ் வச்சுக்கலாம், நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென் ஸ்டாண்ட்ஸ். இப்போ இது வந்து நம்ம ஒரு ஹார்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பென் ஸ்டாண்டோ அல்லது பென்சில் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து பென்சில்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன கஸ்டமைசேஷன் கேட்டாலும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த ஸ்லிப்பரிக்காலே வந்து பிக்கர் சைஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிக்கர் சைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு வந்து கார் ஸ்லிப் பண்ண வச்சுக்கலாம் அதுக்கு. ஸோ கிட்ஸ் வந்து நல்லா ஃபன்னாக வந்து என்ஜாய் பண்ணி இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் கேம். இது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிட் வந்து நம்ம ஒரு கிச்சனில் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், நம்ம கிட்ட வந்து அந்த இடத்துல நம்ம அமைதியாக நம்ம வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமிங் சூஸ் பண்ணலாம். ஒரு 1 to 2 இயர் கிட்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் பீட்ஸ் வெளியில் வராது. கிட்ஸ் வந்து கலர் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுப்பாங்க. அண்ட் இது வந்து கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்ம இதில் டச் ஆகாமல் நம்ம வந்து நம்ம எக்ஸிபிஷன்லாம் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பெரிய கிட்ஸ் ஆகிற வரைக்கும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டச் ஆகாமல் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து குரூப்பாக போகிற வச்சு கூட நம்ம பெரிய கிட்டான கூட விளையாட வச்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லேஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகும். இந்த மாதிரி லேஸ் கொடுத்துருவோம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். இதை நம்ம வந்து இந்த மாதிரி லேஸ் பண்ண வைக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஸும் நீங்கள் வந்து டைப் பண்ண வச்சு பழக்கம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நீங்கள் ஷூ லேஸும் வந்து நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஸ் பண்ண வைக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேஸ் வந்து பண்ணி வந்து ப்ராக்டிஸ் பண்ண பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பேண்ட் ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்ஸை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் அல்லது வந்து ஒரு ஃப்ளார் ஒரு என்ன பேட்டர்ன் வந்து என் நம்பர் ஆஃப் ஃபார்ம் பண்ண வைக்கலாம். ஸோ க்ரியேட்டிவிட்டி வந்து சூப்பராக இதில் டெவலப். அண்ட் ரொம்ப நேரம் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, டெய்லி புதுசாக பண்ணிகிட்டே. அண்ட் இதில் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஃபோக்கஸ் டெவலப்மெண்ட் வந்து இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு 4+ இயர்ஸ் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட், க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாயாக இருக்கும். அடுத்தது நம்ம மெமரி ரிலேட்டட் கேம்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா மெமரி செஸ், உங்களுக்கு சூப்பர் மெமரி டெவலப்மெண்ட் கேம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கலர் காயின்ஸ் நம்ம வந்து நம்மக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு டை கொடுத்துருப்பாங்க வித் எல்லா சைடும் கலர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டை ரோல் பண்ணணும். ஸோ ரெட் கலர், இப்போ ரெட் கலர் நம்ம இப்போ நான் இந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ டைஸ் ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ பிளாக் வந்திருக்கு. ஸோ நான் அவுட். இதில் வந்து நம்ம 4 பிளேயர் கூட நம்ம ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ரேண்டமாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை மெமரைஸ் பண்ணிடணும் அண்ட் அதை ஞாபகம் வச்சு எடுக்கணும். ஸோ மல்டிபிள் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுங்க. இதில் 2 ஷேப் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் இருக்குது, இந்த மாதிரி வந்து சர்க்கிள் ஷேப்பும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் மெமரி கேம்ங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வுட்டன் பீசஸ் மேக்னெட்டிக் ஸ்டிக்கர் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு இதை ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ண வைக்கலாம். எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ண வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நம்பர்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, அண்ட் உங்களுக்கு வந்து சீசன்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ், வெஹிக்கல்ஸ், கலர்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், இன்செக்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், மெரைன் அனிமல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ், டைனோசர் வெரைட்டிஸ். ஸோ இது எல்லாமே இருக்குங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் சைடு ஃப்ரண்ட் சைடை வந்து இந்த மாதிரி காட்டி நம்ம வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்துணும். லைக் அம்பரல்லா, ஷூஸ், ட்ரெஸ் இந்த மாதிரி நம்ம கற்றுக் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கார்டை எடுத்து இந்த மாதிரி இதில் ப்ளேஸ் பண்ணிக்கணுங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா பீசஸ்லையும் மேக்னெட் இப்போ பார்த்திங்கன்னா விழுகாது.
ஸோ பேஸ்ட் ஆகிடும் புரியுதுங்களா. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அவங்க எங்கே அந்த கவர் பண்ணும்போது நீங்கள் இப்போ அம்ப்ரெல்லானா எவ்வளோ 2 அம்ப்ரெல்லாஸ் இருக்குது. ஸோ நம்ம 2 பிளேசஸ் இப்போ இந்த மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்தால் வந்து 1 பாயிண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இதில் வந்து அவங்க அந்த ஐட்டம்ஸோட நேம்ஸ் அண்ட் இமேஜஸும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு மெமரி கேமும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மல்டிபிள் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100+ நியூ நேம்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வந்து கிட்ஸ் வந்து கற்றுக்குவாங்க. நீங்கள் 4+ கிட்ஸ் வந்து இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து மெமரி கேமாக கொடுக்கலாம். அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம லாங் ட்ராவல் போகிறோன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபன் ப்ளேவாகவும் இருக்கும் அண்ட் மெமரி கேமாகவும் நீங்கள் வந்து இது கொடுத்துருக்கோம். உங்கள் கிட்ஸோட ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ணுற மாதிரி டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையா எஜுகேஷனல் டாய்ஸ் கலெக்ஷன் வந்து நீங்கள் பார்க்க எங்களோட வெப்சைட் www.marabommaikadai.in போயிட்டு பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எஜுகேஷனல் டாய்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக்கிங் கேம் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமலோட அந்த ட்ரேஸ் அவுட்டர் லைன் தெரியுதுங்களா. இந்த மாதிரி அவுட்டர் லைன் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு கிட்ஸை வந்து திருப்பி வந்து அதை ரீஅரேஞ்ச் பண்ண வைக்கணும். ஸோ தட் ஒரு பொருளை வந்து ப்ராப்பராக எடுத்த இடத்துல நம்ம வைக்கிறக்கான அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். அதே அந்த ட்ரேஸ்குள்ளேயே நம்ம வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண வைக்கணும். இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து நல்லா டெவலப் ஆகும். அண்ட் பேஷன்ஸ் பொறுமையாக தான் இது வந்து பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நல்லா பேஷன்ஸையும் வந்து இது டெவலப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இன்டிவிட்டி அதாவது இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம்னு யோசிச்சு உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியும் டெவலப் ஆகும். அண்ட் இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன வெரைட்டிஸ் வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2+ இயர்ஸ் ஒரு அந்த மாதிரி கிட்ஸ்க்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் டாய் வந்து உங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது, டாமினோஸஸ் இருக்குது. இந்த ஸோ நம்பர் ஆஃப் பிளேஸ் இதில் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு பில்டிங் பிளாக்காக ப்ளே பண்ண வைக்கலாம், டாமினோஸாக யூஸ் பண்ணலாம், கலர்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணால் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். வாங்க அடுத்தது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நாலேஜ் கிளாசிஃபிகேஷன் பாக்ஸ் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து மல்டிபிள் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், vehicles, basic amenities and numbers, vegetables, ஷேப்ஸ், அனிமல்ஸு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து எந்த ஸ்ட்ரிப்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீசஸ் இருக்கும். அந்த பீசஸில் அந்த ஸ்ட்ரிப்ஸோட இமேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட் ஸ்ட்ரிப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இப்போ வாட்டர்மெலன் இப்போ கிட்ட என்ன பண்ணணும்னா இதில் எங்கே வாட்டர்மெலன் இருக்குன்னு கெஸ் பண்ணி பார்த்து இமேஜை மேட்ச் பண்ணி இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும். ஓப்பன் பண்ணி அவங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு வந்து அவங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றையும் வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம ஸ்ட்ரிப்ஸ் வந்து அவங்க கற்றுக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்லா விஷுவல் கேப்பபிலிட்டி வந்து நல்லா அதிகமாகும். அண்ட் மெமரி அதாவது ஒரு மெமரி மேட்சிங் மாதிரி நம்ம கற்றுக்கிட்டதை அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி போடுறோமான்னு கெஸ் பண்ணி போடுற மாதிரி இதை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகுங்க. இது நம்ம பார்த்துருக்குது நார்டு சிலிண்டர்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்துருக்குங்க. இது வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டயாமீட்டர் இருக்கும், டிஃப்ரெண்ட் டெப்த் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். ஸோ இது வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக வெளியில் எடுத்து போட்டு அந்தந்த டெப்த்துக்கான இதை வந்து கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ண வைக்கணும். இது வந்து ஒரு சூப்பரான மாண்டசரி ஆக்டிவிட்டிங்க. கிட்ஸ் நம்ம வந்து எந்த இதில் மேட்ச் ஆகுதுன்னு அவங்க கெஸ் பண்ணி ஒன்று வந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் மீன்வேல் கலர் மேட்சிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ரீ ஸ்கூல் டாய்ஸ் அதாவது நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து இப்போ ஸ்கூலிங்க்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும்போது அவங்க ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப்டாக இருக்கும். அவங்க மற்ற கிட்லேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஷைன் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டராக இருக்கும் அவங்களுக்கு வந்து. இப்போ நம்ம பார்த்துருக்குறது ஒரு கலர் செப்பரேஷன் ஆக்டிவிட்டிங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கலர் கரெக்டாக செப்பரேட் பண்ணி நம்ம ஹேண்டில் வந்து தனித்தனியாக வந்து அந்த ஃப்ளார் பேட்டர்ன் வந்து இந்த கலரில் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மோஸ்ட் எங்கேஜிங்கான கலர் கிளாஸிஃபிகேஷன் டாய்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து கார்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உடன் ட்ரே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கார்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோல்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இதில் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எல்லோ கலர் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த ஃப்ளார் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து கிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஸோ இது வந்து எதுக்காகனா டிஃப்ரெண்ட்டான எல்லா டைப் ஆஃப் ஹேண்ட் க்ரிப் வந்து உங்களுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்ஸை வச்சு நம்ம எடுத்து ஸோ டிஃப்ரெண்ட் ஹேண்ட்லிங் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேண்ட் க்ரிப் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும். அண்ட் அதே மாதிரி நம்ம கலர்ஸும் வந்து அவங்க வந்து கற்றுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அது நமக்கு இந்த மாதிரி கலர் கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண வைக்கலாம்னா அந்த கலரை வந்து செப்பரேட் பண்ண வைக்கலாம். இப்போ எல்லோக்கான மேட்சிங் கலர். ஸோ அதை நம்ம வந்து ஃபுல்லாமே இந்த ஹோல்டிங்ஸை வச்சு நம்ம வந்து எடுக்க வைக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஹோல்டிங்ஸை வச்சு நம்ம செப்பரேட் பண்ண வைக்கலாம். ஸோ கலர் செப்பரேஷன் இதெல்லாம் வந்து ஒன்றையும் அனலைஸ் பண்ணி அவங்க பண்ணும்போது அனலிட்டிக்கல் ஸ்கில் டெவலப் ஆகும். கலர் செப்பரேஷன் கற்றுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஹேண்ட் க்ரிப் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது வந்து பென்சில் ரைட்டிங்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆல்ஃபபெட் ஃபார்மேஷனுங்க. ஆமாங்க, இது வந்து ஒரு ட்ரெயின் கலெக்ஷன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே லெட்டர்ஸ் வந்து டியூவலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயினாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏபி, அடுத்து சிடி, இந்த மாதிரி வந்து ட்ரெயின் ஃபுல்லாமே ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஒய்செட் வரைக்கும் கிட்ஸ் வந்து
இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எப்போவுமே ஆல்ஃபபெட் கற்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கனெக்டாக பண்ணும்போது அவங்க வந்து கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபஸ்ட் கற்றுப்பாங்க. ஏபிக்கு அப்புறம் என்ன வரும் அந்த மாதிரி வந்து கற்றுப்பாங்க. ஸோ ட்ரெயினாகவும் அவங்க வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கே வேணால் வந்து அவங்க வந்து புள்ளலாம் காயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபபெட் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அண்ட் ப்ளே பண்ண மாதிரியும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 ட்ரெயின் இருக்குங்க. உங்களுக்கு அதே மாதிரி 0லேருந்து வந்து கனெக்ட் ஆகும். நம்ம என்ஜின்லேருந்து ஃபார்ம் பண்ண மாதிரி என்ஜின்லேருந்து 0 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனாக இந்த மாதிரி குரூப் வச்சு ஃபார்ம் பண்ணி நம்பர்ஸ் வந்து நம்ம நம்பர் ட்ரெயினும் நம்ம வந்து ப்ளே பண்ண வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆல்ஃபா நியூமெரிக் கேம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் சைடு ஆல்ஃபபெட்ஸ் இருக்குங்க, ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பசில் ஃபார்மேஷனில் இருக்குங்க. கிட்ஸ் வந்து பசிலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஆல்ஃபபெட் நம்பர்ஸும் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பசிலாக பண்ணும்போது அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பசிலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க திருப்பி வந்து ட்ரை பண்ணி ரீகால் பண்ணி ஒவ்வொன்றையும் வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து நிறைய டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து எந்த பேட்டர்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அனிமல் டெட்ரிஸ்ங்க. இது ஒவ்வொரு பேட்டர்னும் அனிமலில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பேட்டர்ன் வேணால் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அம்ப்ரெல்லா, ஹவுஸு அல்லது இந்த ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம் வித் அனிமல் ஃபேஸ். அண்ட் இது லேசிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹோல்ஸ் இருக்குது, இதை லேஸ் பண்ண வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாக்கிங் வித் டேன்கிராம் பேட்டர்னோட வரும். இதுவும் வந்து நம்ம வந்து கிட்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி ப்ளே மாதிரி ஒரு தீம் மாதிரி ப்ளே பண்ணி அவங்க வந்து விளையாடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயும் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஹேண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் பண்ணும்போது வந்து டெவலப் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டேன்கிராமோட பேட்டர்ன்ஸ் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண வைக்கலாம். இதே நம்ம பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் அரேஞ்ச் பண்ண வைக்கலாங்க. இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷேப்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிக்கர் டு ஸ்மாலர், விச் இஸ் பிக்கர் விச் இஸ் ஸ்மாலர் நம்ம கிட்ஸ்ட்டு வந்து நம்ம கற்றுக் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண வைக்கலாம். ஸோ மல்டிபிள் ப்ளே வந்து இது வந்து நம்ம ப்ளே பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான பிஸி போர்ட். நேம்லேயே தெரியும் நம்ம பிஸியாக கிட்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக வந்து வச்சுக்கிற போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஃபிஷ்ஷிங் இருக்குங்க. இந்த மாதிரி ஃபிஷ் பண்ண வச்சுக்கலாம். உள்ள நம்பர்ஸ் வந்து லெட்டர்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு லெட்டர்ஸாக நம்ம கற்றுக் கொடுத்துக்கலாம். இதில் நமக்கு ஒவ்வொரு ஷேப்ஸ் இருக்கும். என்னென்ன ஷேப்ஸ்னால் உங்களுக்கு சர்க்கிள் அந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இதுலேயே வந்து 2 பீஸ் பர்சன் வந்து கவர் ஆகுங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து பஸ்னால் இப்போ வந்து அது வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஒர்க் இப்போ வந்து ஃபயர்மேன் அப்படின்னா அவங்களுக்கான அந்த வெஹிக்கிள் என்னவோ அது. ஸோ லைக் தட் வந்து மேட்ச் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி. ஸோ வந்து அந்தந்த ஷேப்ஸில் வந்து வித் நாபோட வந்துடும். அதே மாதிரி பசல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் பசலாக இருக்கும். ஸோ இப்போ ஷிப் அப்படின்னா உங்களுக்கு கேப்டன்னா ஷிப். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ப்ரொஃபஷனோட கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பசில்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் லாக்ஸ் உங்களுக்கு இது வந்து நல்லா ஹேண்ட் கிரிப் கொடுக்கும். அண்ட் ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ள ஒரு எலிஃபென்ட் இருக்கும், அதை வந்து உள்ள வச்சு லாக் பண்ணுற மாதிரி அண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இதில் டைகர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃபிஷ்ஷிங் கலெக்ஷன்ஸுங்க. இப்போ இது வந்து ஃபிஷ்ஷிங் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சங்கியான ஃபிஷ்ஷிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மல்டிபிள் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் பண்ண வைக்கலாம். ஸோ அனிமல் மேட்ச் பண்ண வைக்கலாம் அண்ட் ஃபிஷ் பண்ண வைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும் அண்ட் கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். நீங்கள் வந்து கிட்ஸ் வந்து உட்கார ஆரம்பித்தோடனே நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து நல்லா வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் பண்ணிப்பாங்க. அண்ட் இது மாதிரி லேசிங் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷை எடுத்து லைனாக வந்து கோர்க்க வச்சு ஒரு ஸ்டோரி ஃபார்மிங் மாதிரி பண்ணலாம். அண்ட் மீன்மேல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் போர்டு இருக்கும். ஸோ எழுதி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்டு அண்ட் இதுலேயே வந்து இந்த மாதிரி பாண்டா இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் போர்டும் நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி அனிமல் பேட்டர்னோட இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மினி ஃபிஷ்ஷிங்க. இது எப்படின்னா இப்போ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஸ்டிக் இருக்கும். என்ன கலரோ அந்த கலர் நம்ம எடுத்துகிட்டு வர வைக்கலாம். ஸோ செப்பரேட்டாக அந்தந்த கலராக நம்ம வந்து சொல்லி வந்து எடுத்து வைக்கும்போது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஐட்டம் சூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக எங்கேஜிங்காக இருப்பாங்க. அடுத்தது வந்து பாண்டா ஃபிஷ்ஷிங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாண்டா ஷேப்பில் இருக்கும் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கலர்ஸ் கற்றுக் கொடுத்துக்கலாம். அண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு இது வந்து டூவல் ஃபிஷ்ஷிங்க. இப்போ நம்ம பிங்க்னா பிங்க். ஸோ 1 ஹேண்ட் பிங்க் அண்ட் 1 ஹேண்ட் எல்லோ. ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி நம்ம வந்து கிட்ஸை வந்து இப்போ இந்த மாதிரி மாற்றி நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்பர்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நம்பர்ஸும் கற்றுக் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெமரி கேமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபிஷ்ஷிங்காகவும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோர் ஃபிஷ்ஷிங்க. இப்போ இதேமே பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோர் ஃபிஷ்ஷிங் லூஸில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் ஸ்டிக் வந்துடும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு கிட்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிஷ் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் வெரைட்டியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃபன் கேம். இது பார்த்தீங்கன்னா கோலி. இப்போ நீங்கள் இந்த கோலி வந்து மேலே போட்டிங்கன்னா ட்ராப் ஆகி இந்த மார்பிள் வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு ரிலாக்ஸிங் கேம். இப்போ நம்மளே வந்து ஒரு ஆஃபீஸ் டேபிளில் வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு அழகாக நம்ம வச்சுட்டு நம்ம ஒரு ஃபன் டைம் மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ
இந்த மாதிரி கேம்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் ஃபிஷ்ஷிங்கும் அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே மல்டிபிள் மெரைன் அனிமல்ஸ் வந்து உள்ளே இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஃபிஷ் பண்ண வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு 2 பிளேயர் கேம் மாதிரி நீங்கள் விளையாட வைக்கலாம். 2 கிட்ஸ் கொடுத்து 2 கிட்ஸையும் வந்து நீங்கள் வந்து ஃபிஷிங் பண்ண வச்சு கூட இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டாய்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண எங்களோட வெப்சைட் www.marabamaikkadai.in நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அல்லது 80721827 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.